ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஷூட்டிங் வேறு போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலையும் அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா இது சரியில்லை சரியில்லை அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓசில நடித்து கொடுக்குறோம்ல, இதுக்கு மேலே எப்படியா நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன ஓசில நடித்து கொடுக்குறீங்களா, என்ன சொல்கிறீங்க? சந்தோஷ் சார் ஆல்ரெடி 2,00,000 மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியாச்சு. உங்களுக்கு ஆளுக்கு 25,000 அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சந்தோஷ் கால் பண்ணுறாங்க டைரக்டருக்கு. எப்படி போகுது ஷூட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதுக்கடுத்து சார் இங்கே ஏற்கனவே பண பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு, நீங்கள் பணம் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற முத்துவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு தானே நீங்கள் பணம் 2 லட்ச ரூபாய் அனுப்பிவிட்டீங்க. ஆமாம், இது மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பிவிட்டேன், அன்னைக்கு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே பணம் கொடுக்கவே இல்லை சார். எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மனோஜ் எங்கிட்டே போய் சொல்லி ஏமாத்திருப்பான். அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்ப சந்தோஷ் மனோஜ் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா முத்து இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவன் என்ன விட்டுடுங்க, அவனுக்கு பணம்னா உசுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனால் மனோஜ் என்னை ஏமாத்துனது ரொம்ப பெரிய தப்பு. அதனால் நான் அவனை சும்மா விடுறதா கிடையாது, போலீஸில் நான் இப்போவே ஒப்படைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து மனோஜ் எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.